பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் 2 நாளாகமம் 7:14. நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஐ வில் ஹீல் யுவர் நேஷன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு முக்கியமான நாள். நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்து விடுதலையாகி குடியரசான நாளை தான் நம்ம இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம இந்திய தேசத்தில் வாழ்கிற ஜனங்கள் நன்மையாக சுகத்தோடு ஆசீர்வாதமா இருக்கிறாங்களா? தேசத்துல ஒரு நன்மையை நம்ம பார்க்கணும்னாலே போராட வேண்டியதா இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாவங்கள் அதிகமா இருக்கிறது. சின்ன பிள்ளைங்களை கடத்திருந்தாங்க. வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, தரித்திரம், நோய், பொல்லாத காரியங்கள் அநேகம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்க தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுக்கணும், சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னா என் நாமம் தரிக்கப்பட்ட தம்முடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். அப்ப ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த நீங்களும் நானும் தான் முதலாவது நம்மை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் ஒருதலை பட்சம் இல்லாமல் எல்லா ஜனங்களையும் நேசித்து அவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கணும். நம்ம தேசத்துல இருக்கிற இந்த இனவெறி, மதவெறி, ஜாதி பிரச்சனையினால கொலை என்று சொல்லி எவ்வளவோ தவறான காரியங்கள் நடக்கிறதே. அப்ப இதையெல்லாம் பார்த்து ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார், எவ்வளவு வேதனைப்படுவார். ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது, திறப்புல நிற்கும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை கொடுப்பேன், உங்கள் தேசத்தை சுகமாக்குவேன், தேசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்மளை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? இவ்வளவு நாள் நம்ம நமக்காக ஜெபிக்கிறோம், இந்த ஒரு நாள் நம் தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த குடியரசு தின விழாவுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீங்க நேசிக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்கள், சாபங்கள், ஆண்டவரே இனவெறி, மதவெறி, மக்களை ஒருதலை பட்சமாய் பார்ப்பது, வறுமை, தரித்திரம், ஜனங்கள் எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, இப்பொழுது எங்கள் தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. நாங்க எங்களை தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்துக்கு நன்மை செய்யுங்க. இந்திய தேசத்துக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆளுகை செய்கிறவர்களுடைய இருதயத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. நன்மையை காண செய்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு,